இன்னைக்கு நம்ம தல அஜித் அவருடைய தாயார் மோகினி நிரந்தரமாக நம்ம எல்லாரையும் விட்டு பிரிந்து போயிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நடிகர் அஜித் அவர் பார்த்தீங்கன்னா யாரும் வர வேண்டாம் அப்படின்னு நடிகர்கள் முக்கியமான நெருங்கிய உறவினர்கள் எல்லாருக்குமே யாரும் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் ரிக்வஸ்ட் எல்லாருக்கிட்டையுமே அஜித் அவர்கள் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் யாருமே சத்தியமாக எதிர்பார்க்காத சூழ்நிலையில் அதிரடியான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு அஜித். அவருடைய தாயார் கடைசி நேர அந்த கடைசி ஊர்வலத்துக்காக அந்த அதிரடி என்ட்ரியை முதல்வர் விஜய் அவரே கொடுத்துருக்காரு. ஸோ இதை சற்றே எதிர்பார்க்காத அஜித் அவர்கள் அவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு, எதுக்காக ஃபர்ஸ்ட்டு அஜித் அவர்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார், முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடி என்ட்ரி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது தல அஜித் அவருடைய தாயார் மோகினி அவங்களுக்கு ஏறக்குறைய கிட்டத்தட்ட வயசு 80க்கும் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த சில நாட்களாகவே அவங்க உடல் நல குறைவிலையுமே அவதிப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் இன்னைக்கு காலையில் அவங்க நம்ம எல்லாரையும் விட்டு நிரந்தரமாக பிரிந்து போக இந்த விஷயம் காட்டுத்தீ போல ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருக்கிட்டையுமே பரவ எல்லாருமே வந்து காலையில் இருந்து மத்தியானத்துக்குள்ளே நிறைய பேர் வந்து அடுத்தடுத்துன்னு அஜித் அவருடைய தாயாருக்கு கடைசி மரியாதையை செலுத்தினாங்க. ஸோ இதில் தமிழக வெற்றி கழகம் முக்கியமாக முதல்வர் விஜய் அவருடைய தரப்புக்கிட்ட இருந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவரை இன்னைக்கு மத்தியானமே முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அஜித் அவருடைய தாயாருக்கு அந்த கடைசி மரியாதை செலுத்துறதுக்காக அவசரமாக அனுப்பி வச்சிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா நிறைய விஐபிக்கள் தொடர்ந்து நிறைய பேர் வந்து அஜித் அவருடைய தாயாருக்கு அந்த கடைசி மரியாதையை எல்லாருமே கொடுத்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் இன்னைக்கு சாயந்தரம் அந்த கடைசி ஊர்வலம் நடக்க இருக்கு அஜித் அவருடைய தாயாருக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய தாயார் இந்த கடைசி ஊர்வலத்தில் யாரும் வந்து பங்கு எடுத்துக்க வேண்டாம், நாங்கள் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உள்ளே மட்டும் இந்த ஊர்வலத்தை நாங்கள் ஏற்படுத்திக்க போகிறோம், அதனால் நீங்கள் வெளியாட்கள் யாரும் வந்து இதில் கலந்துக்க வேணாம், முக்கியமாக ரசிகர்கள் யாருமே வந்து தயவு செய்து இதில் கலந்துக்கிறோம் அப்படின்னு தர்ம சங்கடமான நிலைமையை ஏற்படுத்திட வேண்டாம் அப்படின்னு அஜித் அவர்கள் ஒரு ரிக்வஸ்ட் வேண்டுகோள் அறிக்கையை அவர் வெளியிடுறாரு. ஸோ அப்போ வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கல. திடீர்னு அந்த கடைசி நேரத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் அஜித் அவருடைய தாயாருக்கு கடைசி மரியாதை செலுத்துறதுக்கு அதிரடி என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அதுக்கு அப்புறமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஊர்வலம் நடக்கிறதுக்கு முன்னாடி கடைசி அந்த விஷயம் சடங்கு எல்லாமே நடக்கிறப்ப திடீர்னு முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை சட்டை அணிஞ்சுக்கிட்டு சாதாரணமாக யாருக்கும் முதல்வர் அவர் வரப்போகிறாரு அப்படிங்கிற விஷயமே சத்தியமாக யாருக்கும் தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வந்து சாதாரணமாக வந்து அந்த கடைசி ஊர்வலம் நடக்கிறதுக்கு ஒரு சில நிமிடத்துக்கு முன்னாடி தான் முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து அஜித் அவருடைய தாயாருக்கு கடைசி மரியாதையை செலுத்திட்டு அஜித் அவர்கள்கிட்டையுமே ஒரு சில ஆறுதல் வார்த்தைகள் சொல்லிட்டு அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிடம் தான் இருக்கும் வந்தார், மரியாதை செலுத்தினார். அஜித் அவர்களுக்கு அந்த ஆறுதல் வார்த்தையை கொடுத்துட்டு முதல்வர் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா உடனே அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டாரு. ஸோ முதல்வர் விஜய் அவர் வரப்போகிறாரு அப்படிங்கிற விஷயம் அங்கே இருந்த யாருக்குமே தெரியல, அஜித் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர் வந்தது கூட கால்வாய் வாகனம் இன்னும் முதல்வர் போகிறப்ப எப்படியெல்லாம் நிறைய வாகனம் முன்னும் பின்னும் போகுமோ அந்த மாதிரிலாம் போகாமல் சர்னு யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக ஒரு சீக்ரெட் விஷயத்தை செஞ்ச மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் வந்தார், மாலையை போட்டார், ஆறுதல் சொன்னார். ஒரு 5-10 நிமிடத்தில் உடனே முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவரும் புறப்பட்டும் போயிட்டார். ஸோ எது எப்படி இருந்தாலும் தான் முதலமைச்சர் ஆயிருந்தாலுமே கூட பரவாயில்ல, என்னுடைய நீண்ட நாள் நண்பன் அவருடைய தாயார் இந்த துக்கமான வருத்தமான சூழ்நிலையில் நான் நேரடியாக போய் அவருக்கு அந்த துக்கத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்ட தான் நான் ஒரு உண்மையான நண்பனாக இருக்க முடியும் அப்படின்னு முதலமைச்சராக இருந்தாலும் அவருடைய வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏறக்குறைய யாருக்கும் தெரியாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சாயந்தரம் பெருசாக இந்த விஷயம் யாருக்குமே கூட தெரிய வரல, அப்படி சைலண்ட்டாக வந்து பார்த்துட்டு போயிட்டாரு முதல்வர் விஜய். இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடைசி ஊர்வலத்துக்கு யாரும் வந்து தர்ம சங்கடமான நிலைமையை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு அஜித் அவர்கள் சொல்லியிருந்தாலுமே அதையும் மீறி முதல்வர் விஜய் அவர்கள் வந்தது உண்மையாகவே இந்த விஷயத்தில் பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இது கண்டிப்பாக பார்க்கப்படுது. ஸோ சீக்கிரட்டாக வந்து அஜித் அவர்களுடைய தாயாரை பார்த்துட்டு போன முதல்வர் விஜய், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.